ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரோட் சைடு காளான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு. ஃபஸ்ட்டு கோஸை எடுத்துக்கோங்க. கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி போட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதா மாவு, சோள மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பட்டை மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம அதை பொரிக்க போகிறோம். இப்போ அதை பொரித்து தனியாக வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வானல் எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. மிளகுத்தூள், பட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா, தக்காளி சாஸ் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ கெட்டியாகிட்ட உடனே நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த கோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இப்போ இதில் ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டிங்கன்னா இப்போ ரெடி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். பாய்.